வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு மூவி வித் வரன்ல அமெரிக்கன் அனிமல்ஸ் அப்படிங்கிற படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இயர் 2004 கென்டக்கின்ற ஊர்ல 227 இயர்ஸ் ஓல்டான ஒரு லிபரல் ஆர்ட்ஸ் காலேஜோட லைப்ரரியில இருந்து ஒரு புக்கு வந்து திருடப்பட்டுருச்சு. இந்த புக்கை யாரு திருடினாங்க, எதுக்காக திருடினாங்க, இந்த புக்கோட வேல்யூ என்ன, இந்த ஒரு புக் ஹீஸ்ட வந்து ஒரு படமா எடுக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோவை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அமெரிக்கன் அனிமல்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ ஸ்டோரி, பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரிஸ் கிடையாது. அதாவது ஒரு உண்மை சம்பவத்தை அப்படியே ஒரு படமாக எடுத்திருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சி புக் ஹீஸ்ட் அப்படின்னு 2004 நடந்த ஒரு கிரைமை பற்றின கதை தான். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத, இந்த படத்தோட கதையும் உண்மையாக நடந்த கதையும் ரெண்டுமே ஒரே கதை தான். ஸோ அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த கதை வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், அவர் பேர் ஸ்பென்சர். ஸோ இவர்கிட்ட இருந்து அந்த கதை வந்து ஆரம்பிக்குது. இவர் வந்து ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட். இது ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்னா இந்த படம்லாம் வரைவாங்க இல்லையா, பெயிண்டிங்ஸ்ல. ஸோ அந்த படிப்பு படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ இவங்க காலேஜ்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைப்ரரிக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. இந்த லைப்ரரி தான் 227 இயர்ஸ் ஓல்டு லைப்ரரி. ஸோ இந்த லைப்ரரியில வந்து ஒரு தனி செக்ஷன் இருக்கு. அது வந்து பயோமெட்ரிக் சிஸ்டமால ஒரு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிற இந்த ரூம்குள்ள வந்து ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய வச்சிருக்கிறாங்க. ஸோ அதுல ஒரு புக்கு தான் வந்து பேர்ட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்ற ஒரு ஸ்பெஷல் புக். இந்த புக்கோட மதிப்பு இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து $12 மில்லியன் வந்து ஒர்த்து அப்படிங்கிறத வந்து அந்த தகவலை வந்து அந்த இடத்துல வந்து ஷேர் பண்றாங்க. ஸோ இதை தான் வந்து ஸ்பென்சர் வந்து கேட்டுட்டு வந்து ஈவினிங் வந்து அவரோட ஃப்ரெண்டான லிப்காட்டை வந்து அவர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து ஸ்பென்சர், ரெண்டாவது பர்சன் வந்து லிப்கா. இவங்க ரெண்டு பேரும் வந்து இதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ அதோட மதிப்பு வந்து 12 மில்லியனா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸ்பென்சர் அண்ட் லிப்கா இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த புக்கை திருடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இந்த புக்கை வந்து திருடுனா யார்ட்டையாவது போய் விற்கணும், ஒரு பையர் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த பையரை வந்து லிப்காவோட கான்டாக்ட் மூலமா அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பையர் வந்து இந்த புக்கை வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த புக்கை எப்படி திருடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. ஸோ அதுக்கு ப்ளூ பிரிண்ட் தேவை. ப்ளூ பிரிண்ட் எல்லாம் வந்து ஒரு ஸ்பென்சர் தான் ஒரு பயங்கரமான ஆர்டிஸ்ட் ஆச்சு. ஸோ இவரே ப்ளூ பிரிண்ட் எல்லாம் வரைகிறாரு. வரைஞ்சதுக்கு அப்புறம் எப்போ வந்து இந்த புக்கை திருடலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நைட்ல திருடுனா அலாரம் செக்யூரிட்டிலாம் இருக்கு. ஸோ அதுல இருந்து நம்ம தப்பிக்க முடியாது. ஸோ இந்த புக்கை வந்து நம்ம ஈஸியா திருடுற ஒரே வழி வந்து பாத்தீங்கன்னா பகல் நேரத்துல தான். பகல்ல இந்த லைப்ரரிக்கு இந்த ஸ்பெஷல் ரூம்ல வந்து ஒரே ஒரு லேடி மட்டும்தான் இன்சார்ஜா இருக்கிறாங்க. ஸோ அவங்கள ஈஸியா நம்ம சமாளிச்சிடலாம். ஆனா நமக்கு இன்னும் 2 பேர் தேவைப்படும் சொல்லிட்டு இவங்களோட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸான எரிக்கும் ஆலனும் அப்படி இவங்க 2 பேர்த்தையுமே கூட சேர்த்துக்கிறாங்க. ஸோ மொத்தம் இவங்க 4 பேர், 4 காலேஜ் ஸ்டூடெண்ட். இவங்க 4 காலேஜ் ஸ்டூடெண்ட்டுமே இந்த புக்கை திருடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாங்க. இந்த 4 பேரும் சேர்ந்து இந்த புக்கை திருடினாங்களா இல்லையா, இந்த புக்கை வந்து திருடுனனால என்னெல்லாம் பிரச்சனைகளை இவங்க சந்தித்தாங்க, இவங்களோட லைஃப் எப்படி மாறுச்சு அப்படிங்கிறது தான் இந்த அமெரிக்கன் அனிமல்ஸோட கதை. இந்த படத்தோட கதையெல்லாம் நல்லா தான் இருக்கு. சரி, ஓகே, ஒரு புக்கை வந்து திருட போறாங்க, அவ்வளவுதான். இந்த கதையில வேற என்ன ஸ்பெஷல் இந்த படத்துல அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஸோ இந்த படத்தோட கதை வந்து எப்படி மேக்கிங்கா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட டைரக்டர் வந்து இந்த படத்தோட நரேட்டிவ் ஸ்டைலே வந்து ரொம்ப வித்தியாசமா வந்து எடுத்திருக்கிறாரு. என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்த டாக்குமெண்ட்ரி மூவி எல்லாம் பார்த்திருப்போம். ஸோ அந்த மூவில வர மாதிரி இந்த படத்துல வந்து உண்மையாகவே வந்து இந்த 4 காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து திருடினாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து இந்த படத்துல வந்து அவங்களோட உண்மையாக நடந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து டாக்குமெண்ட்ரியா ஷேர் பண்றாங்க. அதை அப்படியே ஸ்கிரீன் பிளேல வேற ஒரு 4 ஆக்டர்ஸை வச்சு இந்த படத்தை வந்து டைரக்டர் வந்து எடுத்திருக்கிறாரு. இந்த படத்தை எடுத்த விதமே இப்படிதான் எடுத்திருக்கிறாரு. அவங்க நரேஷன் பண்ண இந்த ஸ்டோரியை வந்து அப்படியே உண்மையாகவே எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத அப்படியே ஸ்கிரீன் பிளேல வந்து நம்ம காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறார் டைரக்டர். இந்த படத்துல அங்கங்க வர்ற பிளஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல இருக்கிற அந்த டென்ஸான சிச்சுவேஷனும் அந்த மியூசிக்கும் தான். குறிப்பா வந்து இந்த எரிக் வந்து லைப்ரரியில உட்காந்துட்டு இருக்கும்போது அவரோட நெத்தியில வந்து அந்த வேர்வை துளி வழிகிற அந்த சீன் இருக்கு தெரியுமா, அது நிஜமாவே வந்து நாம அந்த சீன்ல வந்து நம்ம எப்பவுமே திருட்டெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். நம்ம நார்மலா ஜென்யூனா தான் இருப்போம். ஸோ நமக்குள்ள ஒரு அனிமல் வந்து எந்திரிச்சு உட்காந்து இந்த மாதிரி வேலை செஞ்சா நம்ம வந்து ரொம்ப சாதாரணமா போய் இந்த சினிமால காமிக்கிற மாதிரிலாம் நம்மளாலாம் திருட முடியாது. நம்ம வந்து பயந்துகிட்டே தான் இருப்போம். ஸோ அந்த பயத்தை வந்து இந்த படத்துல வந்து காமிச்ச விதமும் நம்மளா அந்த பயத்தை வந்து உணர முடிஞ்சது தான் இந்த படத்தோட பெரிய சக்சஸ். ஸோ இந்த கதையில வந்து 2 வாட்டி வந்து இந்த 4 பேர் வந்து இந்த புக்கை திருறதுக்காக வந்து ட்ரை பண்றாங்க. அந்த 2 சீனுமே வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் வந்து படமாக்கப்பட்ட விதம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா வந்து அவர் வந்து படமாக்கியிருக்கிறாரு. இந்த 4 பேருமே வந்து ப்ரொஃபஷனல் திருடங்கள்லாம் கிடையாது. இவங்க வந்து காலேஜ்ல சாதாரணமா படிக்கிற பசங்க தான். இந்த புக்கை பத்தி கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் இதை எப்படியாவது யாரையுமே ஹர்ட் பண்ணாம நம்ம வந்து திருடிட்டு வந்து இதை வந்து இதுல இருந்து நம்ம சம்பாரிச்சிடணும் அப்படின்னு தான் பிளான் பண்றாங்க. ஸோ நம்மளோட ரியல் லைஃப்ல நம்மளால பழக்கப்படாத விஷயம் நடக்கும்போது ஒரு பதற்றமான ஒரு சூழல் உருவாகும் இல்லையா.
ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டேஸில் வந்து இப்போ ஒரு மேக்ஸ் டீச்சரோ வந்து ஒரு நம்ம எழுதின பேப்பர் ஆன்சர் பேப்பர்லாம் வந்து இந்த குவார்டர்லி ஆஃப் இயர்லி ஆன்சர் பேப்பர்லாம் கொண்டு வந்து அந்த டேபிளில் வைக்கும்போது நமக்குள்ள ஒரு பதற்றமான ஒரு சூழல் உருவாகும் இல்லையா. ஸோ அந்த சூழலாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஒரு பைக் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட் ஆன ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற இல்லை ஒரு நம்ம மனதில் இருக்கிற ஒரு பயம், அந்த பதற்றமான சூழல் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலை வந்து இவங்க வந்து அந்த புக்கை திருடுறப்போ அந்த சூழல் வந்து உருவாகுது. ஸோ அந்த பதற்றத்தை நம்மளால வந்து ரியலாவே ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. உதாரணத்துக்கு வந்து இந்த எரிக்குன்ற வந்து லைப்ரரியில உட்காந்துருப்பாரு. ஸோ அவர் நெத்தியில வந்து வேர்வை வந்து அப்படியே வலியும். ஸோ அந்த சீன்ல வந்து ஒரு கொடுக்குற அந்த மியூசிக்கான பில்டப்பும் அந்த சீன் எலிவேட் பண்ண விதமும் வந்து டைரக்டருக்கு வந்து செமையா வந்து ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். அந்த சீன் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. ஸோ இந்த படத்தோட மேக்கிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இவங்க வந்து திருடுறதுக்காக என்னெல்லாம் பிளான் பண்றாங்கன்றதும், ஸோ ரெண்டாவது ஹாஃப்ல வந்து இந்த புக்கை வந்து திருடப்பட்ட அந்த சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சீக்வன்ஸை வந்து இந்த டைரக்டர் படமாக்கப்பட்ட விதமும் பயங்கரமா வந்திருக்கு. இந்த படத்தை வந்து அதுக்காகவே நீங்க வந்து பார்க்கணும். ஸோ இதை வந்து இதுக்காக தான் பார்க்கணுமா, வேற எதுக்கும் நம்ம பார்க்க தேவையில்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தை இன்னொரு ஒரு காரணத்துக்காகவும் நம்ம பார்க்கணும். அந்த இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த புக்கை திருடின அந்த 4 பேருமே வந்து கிளைமேக்ஸ்ல வந்து போலீஸ்ட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஸோ மாட்டினதுக்கு அப்புறம் வந்து இவங்க வந்து இன்டர்வியூஸ் நிறைய, அதுதான் வந்து டாக்குமெண்ட்ரின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இவங்க நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்குறாங்க. அந்த இன்டர்வியூஸ்ல வந்து இவங்க வந்து சொன்ன பதில்கள் தான் அந்த படத்துல வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். என்ன அப்படின்னா, ஒன் ராங் மூவ், ஒன் ராங் டெசிஷன் இன் யுவர் லைஃப், அதாவது ஒரு தப்பான முடிவு வந்து உங்க லைஃப்ல நீங்க எடுத்தீங்கன்னா அது எவ்வளவு பெரிய விளைவை வந்து சந்திக்கும், அது வந்து நம்ம லைஃப்ல எதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத இந்த படத்துல வந்து இந்த 4 பேர் நம்ம சொல்றதை கேட்கும்போது லைட்டா வந்து ஒரு சைலன்ஸ் வந்து அந்த படத்தோட எண்டில் வந்து வரும். ஸோ இந்த படத்தோட எண்டில் அந்த சைலன்ஸ் வர்ற அந்த சீக்வன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ள வந்து நிறைய கேள்வி இருக்கு. ஆகா, நம்ம மட்டும் இந்த தப்பை பண்ணிடக்கூடாதுரா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அதான் ஒரு ராங் டெசிஷன் வந்து உங்க லைஃபை வந்து எந்த அளவுக்கு மாற்றும் அப்படின்றதுக்கு இந்த 4 பேரும் ஒரு சிறந்த உதாரணம். ஸோ இவங்க 4 பேர் இப்போ என்ன பொசிஷன்ல இருக்காங்க அப்படிங்கிறது இந்த படத்தோட எண்ட்ல வந்து சொல்லுவாங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தாலும் இந்த படத்துல இவங்க 4 பேரும் அந்த செஞ்ச தவறு இருக்கு இல்லையா, அதனால வந்து இவங்க 87 கிட்டத்தட்ட 8 வருஷங்கள் வந்து ஜெயில வந்து இவங்களோட காலங்களை வந்து கழிச்சிட்டாங்க. ஸோ இந்த 8 வருஷமும் இவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த படத்துல இவங்க வந்து நரேஷன் மூலமா சொல்லுவாங்க. ஸோ அதை கேட்குறப்ப அந்த படத்தை பார்க்குறப்ப ஐயோ அந்த தப்பான டெசிஷன் மட்டும் நம்ம லைஃப்ல எடுத்துடவே கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தோணும். ஸோ இந்த படத்துல வந்து நடிச்ச ஆக்டர் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க. குறிப்பா வந்து சொல்லணும்னா அந்த ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கிற ரூம்ல ஒரு லேடி செக்யூரிட்டி இருப்பாங்க சொல்லியா, அந்த லேடி வந்து ரொம்ப சூப்பரா 2-3 சீன்ஸ் தான் வந்தாலுமே அந்த லேடி வந்து சூப்பரா நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க ஃபேஸை வந்து நம்ம பார்க்கும்போதே வந்து நமக்கு ஒரு கில்ட் ஃபீல் வரும். ஸோ அவங்க கிளைமேக்ஸ்ல வேற அந்த ரியல் லேடி வந்து பேசுவாங்க. அதை பார்க்குறப்ப நமக்கு வந்து மனசெல்லாம் உடஞ்சு போயிடும். இந்த படம் இப்போ அமேசான் பிரைம்ல வந்து ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. தமிழ் டப் வந்து அவைலபிள் கிடையாது, இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ இங்கிலீஷ்ல இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட் பண்ண கையோட நீங்க இப்பவே ஒரு நல்ல டெசிஷன் எடுத்தாகணும். என்ன டெசிஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ண கையோட வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஸோ அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல படத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். டாடா பாய், டேக் கேர், see you.